Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்பர் சீரீஸில் லெக்சர் 3 பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி போஸ்ட்டில் கேட்டிருந்தேன், நிறைய பேர் வந்து லெக்சர் 3 அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுனால நான் லெக்சர் 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? இன்றைக்கி லெக்சர் 3ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். ஓகேவா? தமிழில் என்னது? கூட்டுத்தொடர். ஸோ அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஆர்டரில் இருக்கும். ஆர்டர் பாருங்கள், முதல்ல ஒரு எலமெண்ட் இருக்குது. அந்த எலமெண்ட் கூட நீங்கள் டின்னு ஒன்று ஆட் பண்ணுறீங்க. அப்புறம் அந்த டியை ஒரு 2ஆல் பெருக்கிட்டு திருப்பி ஆட் பண்ணுறீங்க. அப்புறம் 3ஆல் பெருக்கிட்டு, இல்லைனா இதை மாற்றி எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் டி ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் டி ப்ளஸ் டி ப்ளஸ் டி, இப்படியே ஆட் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கூட்டுத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஒரே ஒரு டி தான் இருக்கும். அந்த டியை நம்ம அடுத்தடுத்து ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகேவா? மொதல் இதில் ஒரு தடவை, அடுத்த இதில் 2 தடவை, அடுத்த இதில் 3 தடவை, இப்படின்னு ஆட் பண்ணிகிட்டே போகிறது தான் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். ஓகேவா? தமிழில் என்னது? கூட்டுத்தொடர். சிம்பிளாக ஏபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் இப்போது நான் வந்து ஒரு 4 டேர்ம் எழுதியிருக்கேன் இல்லையா? இதில் nth டேர்ம், அதாவது என்னங்கிறது ஏதோ ஒரு நம்பர். ஓகேவா? ஒரு 10வது டேர்ம் இல்லை ஒரு 15வது டேர்ம் இப்படி கேட்டாங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது. ஓகேவா? டிஎன்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இந்த ஃபார்முலாவை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபார்முலா என்னது? டிஎன்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இதில் ஏங்கிறது கொடுத்துருக்க சீக்வன்ஸோட முதல் உறுப்பு. ஓகேவா? டிங்கிறது நம்ம அடுத்தடுத்து ஆட் பண்ணோம்ல, அந்த வித்தியாசம். ஓகேவா? ஒவ்வொரு சீக்வன்ஸில் எவ்வளோ ஆட் பண்ணிகிட்டே போகிறோம். இதிலேருந்து இதுக்கு ஒரு டி ஆட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் டி. இதுலேருந்து இதுக்கு ப்ளஸ் டி, இதுலேருந்து இதுக்கு ப்ளஸ் டி. இது பேர் தான் டி. ஓகேவா? இந்த டி தான் தமிழில் என்ன கொடுத்துருக்காங்க? பொது வித்தியாசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போது ஒவ்வொரு எலமெண்ட்லேருந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுனால இது பேர் என்னது? காமன் டிஃப்ரென்ஸ். ஓகே, இந்த டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 2வது டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மை சப் பண்ணிடுங்க. அப்போ என்ன ஆகும்? ஏ ப்ளஸ் டி மைனஸ் ஏ. அப்போ இது 2 கேன்சல் ஆகிரும். நமக்கு என்ன கிடச்சிரும்? டி கிடச்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா 3வது எலமெண்ட்லேருந்து 2வது எலமெண்ட்டை சப் பண்ணிடுங்க. அப்போ சப் பண்ணால் என்ன ஆகும்? ஏ ப்ளஸ் டி 3வது எலமெண்ட் மைனஸ் ஏ மைனஸ் டி. அப்போ ஒரு ஏ கேன்சல் ஆயிரும், ஒரு டி கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு என்ன கிடச்சிரும்? டி கிடச்சிரும். ஸோ அதை நான் ஜென்ரலாக ஃபார்முலா மாதிரி எழுதியிருக்கேன். ஜென்ரலாக எப்படி எழுதியிருக்கோம்? டி இஸ் ஈக்குவல் டு டிஎன் மைனஸ் டிஎன் மைனஸ் 1. ஓகேவா? இப்போ இதுதான் டிஎன் அப்படின்னா அதுக்கு முந்தின டேர்ம்லேருந்து அதை கழிச்சிட்டா நமக்கு என்ன கிடச்சிரும்? டி கிடச்சிரும். ஓகேவா? இப்போ புரியுதா? இதில் டிஎன்னுங்கிறது என்னாவது உறுப்பு? நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, 15வது டேர்ம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 15வது உறுப்பு, 20வது டேர்ம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 20வது உறுப்பு. ஓகேவா? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் டிஎன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இப்போது இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸாம்பிளில் 1, 4, 7, 10 கொடுத்துட்டு டி என்னன்னு கேட்டிருக்காங்க. டி எப்படி கண்டுபிடிக்கணும்? 2வது டேர்ம்லேருந்து முதல் டேர்மை கழிக்கணும். இங்கே 2வது டேர்ம் 4, முதல் டேர்ம் என்னது? 1, 3. அப்புறம் இது கரெக்டாக செக் பண்ணதுக்கு அதுக்கு அடுத்த டேர்ம் எடுங்க. 3வது டேர்ம் மைனஸ் 2வது டேர்ம், 7ல் 4 போச்சு அப்படின்னா 3. இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் சேமாக வந்துச்சு அப்படின்னா அது கூட்டுத்தொடர். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் சேமாக வந்துச்சு அப்படின்னா கூட்டுத்தொடர், மறந்துடாதீங்க. அப்புறம் டி எப்படி கண்டுபிடிக்கணும்னு புரிஞ்சதில்ல. செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மை சப் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா தேர்ட் டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்ம், இல்லைனா ஃபோர்த் டேர்ம்லேருந்து தேர்ட் டேர்ம், எப்படினாலும் நீங்கள் கழித்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இதில் கொஞ்சம் சம்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். நெக்ஸ்ட் திங், என் கண்டுபிடிக்கிறது. அதாவது ஒரு சீக்வன்ஸ், இப்போ இந்த சீக்வன்ஸ் கீழே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த சீக்வன்ஸ் நான் கொடுத்துட்டு இதில் 111 எத்தனாவது உறுப்பு அப்படின்னு நான் கேட்கலாம். ஓகேவா? 111 எத்தனாவது உறுப்பு அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா அதுக்கு இதுதான் ஃபார்முலா. n இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. ஓகேவா? இதில் ஏனா என்னது? ஃபஸ்ட் டேர்ம். டினா என்னது? லாஸ்ட் டேர்ம். டினா டிஃப்ரென்ஸ். ஓகேவா? எல்லுனா லாஸ்ட் டேர்ம், தமிழில் கடைசி உறுப்பு. ஓகே,
இப்போ ஃபார்முலா புரிஞ்சுதான்னு பாருங்கள். n வேணும் அப்படின்னா கடைசி டேர்ம்லேருந்து மொதல் டேர்மை கழிச்சிட்டு பொது வித்தியாசத்தால் வகுத்துட்டு 1 கூட்டணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, இப்போ இந்த கொஷினில் நான் என்ன தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம், n தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ கண்டுபிடிப்போமா? சொல்யூஷன் என்னக்கான ஃபார்முலா என்னது? L-a/d + 1. L என்னது? 111. எல்னா என்னன்னு சொன்னேன்? லாஸ்ட் டேர்ம். இந்த சீக்வன்ஸில் லாஸ்ட் டேர்ம் 111. அப்புறம் ஏனா என்னது? ஃபஸ்ட்டு டேர்ம். ஏ 3. பொது வித்தியாசம் பாருங்கள், 6லேருந்து 3 கழிச்சாலும் 3 தான். அப்புறம் 9லேருந்து 6 கழிச்சாலும் 3 தான். அப்போ பொது வித்தியாசம் என்னது? 3 + 1. அப்போ 111ல் 3 போச்சு அப்படின்னா 108/3 + 1. 108 3ஆல் அடித்தோம்னா 1 3 3 9, மிச்சம் 1 18, 6 3 18, 36 + 1. ஆன்சர் என்னது? 37. புரிஞ்சுதா? n எப்படி கண்டுபிடிக்கணும்னு இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. n = L-a/d + 1. இது எல்லாம் பேசிக் தான். நம்ம இதில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, இதில் உள்ள டேர்ம்ஸை கூட்டினா என்ன ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் உள்ள எல்லா டேர்மையும் நான் கூட்டுறேன் அப்படின்னா அதோட சம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம கூட்டுத்தொடரோட அல்டிமேட் எய்ம். ஓகேவா? நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ்னால் என்ன அப்படின்னு தெரியாததுனால பேசிக்ஸ் இதெல்லாம். ஓகேவா? நான் அடுத்த கண்டிஷன், ஒரு கேள்வியில் 3 எண்ணு கொடுத்துட்டு 3 எண்ணும் கூட்டுத்தொடரில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஏபிசி தான் அந்த 3 நம்பர்னு வச்சுக்கோங்க. இது 3 கூட்டுத்தொடரில் இருக்குது அப்படின்னா இப்படி செக் பண்ணணும். ஓகேவா? பிஏ 2ஆல் பெருக்கிட்டு ஏவையும் சிவையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா சேமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் சம் என்னது? 3 6 9 12 அப் டு 111 இப்படின்னு இருந்துச்சா? இப்போது நான் இந்த மொதல் 3 நம்பர் எடுத்துக்கிறேன். இது 3, இது ஆல்ரெடி கூட்டுத்தொடரில் தான் இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அப்போது இது கூட்டுத்தொடரில் அமைகிறதுக்கான நிபந்தனை என்ன அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ட்ரூவா அப்படின்னு செக் பண்ணலாம். ஓகேவா? அப்போ நான் ஏபிசின்னு இந்த 3 நம்பரையும் எடுத்துக்கிறேன். ஏபிசி. அப்போ இந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணுங்கள். 2 × பி என்னது இங்கே? 6. அப்போ 12. ஸோ எல்ஹெச்எஸ் என்ன வந்திருக்கு? 12. ஆர்ஹெச்எஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஏவை சிஏ ஆட் பண்ணணும். அப்போ 3 + 9 12. ஓகேவா? அப்போ கூட்டுத்தொடரில் இருக்குது அப்படின்னா அது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா? கண்டிஷன் என்னது? 2வது டேர்மை 2ஆல் பெருக்கிறதும் மொதல் 2 டேர்மை கூட்டுறதும் சேமாக இருக்கும். ஓகேவா? இதுதான் இதில் உள்ள பேசிக் திங்ஸ். இப்போது ஒரு கூட்டுத்தொடரில் உள்ள மொதல் n உறுப்புகளை கூட்டுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, n/2 × 2a + n-1 × d. ஓகேவா? இதில் நம்ம ஆல்ரெடி என்ன படித்தோம்? டிஎன்னா என்னென்னு படித்தோம். டிஎன்னா என்னென்னு படித்தோம்? a + n-1 × d அப்படின்னு படித்தோம். இந்த டிஎன்கிறது ஆக்சுவலாக என்னென்னா எல்லுன்னு அர்த்தம். ஓகேவா? கடைசி உறுப்பு தான் டிஎன். ஏன்னா இங்கே மொதல் n உறுப்பை தானே கூட்டுறோம். n உறுப்புனா n-வது உறுப்பு இங்கே என்னது? எல்லு தான். அப்போ எல்லு தான் லாஸ்ட்டு டேர்ம். அப்போது எல்லை நம்ம எப்படி எழுதுகிறோம்? a + n-1 × dன்னு எழுதுகிறோம். அப்போது இந்த ஃபார்முலாவை நம்ம மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னா n/2, இதை a + cன்னு எழுதிக்கலாமா? இங்கே 2aன்னு கொடுத்துருக்காங்க. 2aவை நான் பிரித்து எழுதியிருக்கேன், ஒரு a ஒரு ஏன்னு. ஓகேவா? அப்புறம் ப்ளஸ் n-1 × d. இப்போ பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? a + n-1 × dன்னு இருக்குது. ஆனால் எல்லை நான் என்னென்னு கொடுத்துருக்கேன்? a + n-1 × d. அப்போது நான் a + n-1 × dக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம்? எல்லுன்னு கொடுக்கலாம். அப்போ n/2 × a + l. புரியுதா? நான் ஒரு ஃபார்முலாவிலேருந்து இன்னொரு ஃபார்முலா டிரைவ் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபார்முலாவில் எல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த சீக்வன்ஸை எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளில் எடுத்த சீக்வன்ஸ் 111 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று இப்படி எடுத்துக்கலாம், அப் டு
37 டேர்ம்ஸ். இந்த ரெண்டுக்கான வித்தியாசத்தை பாருங்கள் கொஞ்சம். இதில் மொதல் டேர்மும் கடைசி டேர்மும் கொடுத்துட்டாங்க. ஆனால் ரெண்டாவது இதில் பாருங்கள் 3, 6, 9லேருந்து கூட்டி எவ்வளோ டேர்மை கூட்டணுமா, 37 டேர்ம்ஸை கூட்டணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது மொதல் கொஷினில் எல்லும் ஏவும் கொடுத்துட்டாங்க. ஆனால் ரெண்டாவது கொஷினில் ஏவும் எண்ணும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஏவும் எண்ணும் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஏவும் எல்லும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். புரியுதா? இது ஒன்று தான் வித்தியாசம் ரெண்டுக்கும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. n/2 × 2a + n-1 × d. இது எதுக்கு யூஸ் பண்ணணும்? இது ஏவும் எண்ணும் கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலாவுக்கு ஏவும் எல்லும் கொடுத்துருந்தா யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட்டுத்தொகை தொடரில் எந்த சம் கொடுத்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் ஒரு 3 டைப்பில் சம் சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? இது ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். லாஸ்ட் டைம் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபார்முலா என்னது, SN = n/2 × a + l. ஓகேவா? நவ் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 8, 7 1/4, 6 1/2, 5 3/4 என்ற கூட்டுத்தொடரின் முதல் 15 உறுப்புகளின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? முதல் 15 உறுப்புகள். ஓகே, இந்த கொஸ்டினில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஏ இருக்கா? இருக்குது. முதல் டேர்ம் ஏ. ஓகே, எத்தனை உறுப்புகளின் கூடுதல்னு கொடுத்துருக்காங்க? முதல் 15 உறுப்புகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது n கொடுத்தாச்சு 15. ஓகேவா? டி உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும் தானே? டி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ரெண்டாவது டேர்ம்லேருந்து முதல் டேர்மை கழிக்கணும். ரெண்டாவது டேர்ம் எப்படி இருக்குது? 7 1/4 இருக்குது, -8. 7 1/4னா இதை ரெண்டையும் பெருக்கி இது கூட கூட்டிடணும். அப்போ 28 + 1 29/4 -8/4. சாரி 8 தானே. இப்போ எல்சிஎம் எடுத்துருங்க. இங்கே கீழே ஒன்றுமே இல்லை. அப்போ 1ன்னு வச்சுட்டு ரெண்டு பக்கமும் 4ஆல் பெருக்கிடுங்க. அப்போது 29 -32/4 கழித்தோம் அப்படின்னா -3/4. அப்போ நமக்கு n தெரியும், ஏ தெரியும், டியும் கிடச்சிருச்சு -3/4. ஓகேவா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கூடுதல் கண்டுபிடிக்கணும். கூடுதல்னால் SN ஃபார்முலா. அப்போது SN = n/2 2a + n-1 × d. ஓகேவா? ஃபார்முலா தெரியும் தானே? எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். n என்னது? S15. அப்போ 15/2 2 × 8 ப்ளஸ் 15ல் 1 போனால் 14. நான் எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்பில் சால்வ் பண்ணிக்கிறேன். d என்னது? -3/4. 15/2 இது 16 ப்ளஸ் 15ல் 1 போனால் 14 × -3/4. இது 7, இது 2. ஓகேவா? அப்போ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? 15/2. அப்புறம் இது எல்சிஎம் எடுத்துருங்க. இங்கே 2 இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லை, 1 தான் இருக்குது. அப்போ இங்கேயும் 2ஆல் இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 15/2 இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 32. இது ரெண்டையும் பெருக்கிட்டோம் அப்படின்னா 21/2. அப்போ 15 × 32ல் 21 போச்சுன்னா எத்தனை? 11/4. 11ஆம் வாய்ப்பாடு பெருக்கல் தெரியும்ல. இங்கே ஒரு நம்பர் கொடுத்துட்டு 11ஆம் வாய்ப்பாடில் பெருக்கல் பண்ண சொன்னாங்க அப்படின்னா கடைசி டேர்மை அப்படியே எழுதிக்கணும், முதல் டேர்மை அப்படியே எழுதிக்கணும். நடுவில் உள்ள டேர்முக்கு என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க நம்பரை கூட்டி எழுதிடணும். 5 + 1 6. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? உங்களுக்கு மெத்தட் புரியுதில்ல? எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியம். ஆன்சர் சால்வ் பண்ணுறதுல நீங்களே பண்ணிடலாம். ஸோ இந்த சம்மில் என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்க? ஏவும் ஏ கொடுத்துருந்தாங்க, என் கொடுத்துருந்தாங்க. ஏவும் எண்ணும் கொடுத்தா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? மொதல் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டைப் 2. டைப் 2ல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள்.
ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒரு கூட்டுத்தொடர் கொடுத்துருக்காங்க. கூட்டுத்தொடரில் மொதல் டேர்மும் கடைசி டேர்மும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? போன சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்க, ஏவும் எண்ணும் கொடுத்துருந்தாங்க. இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏவும் எல்லும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி சம் கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் டபுள் ஒர்க். ஏன் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். அப்போ என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எண்ணுக்கு ஃபார்முலா என்னது, எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. ஓகேவா? அப்போ எல் என்னது, எல் 1, இது 0.40 பை கீழே என்ன வரும், 0.43 0.40 கழிக்கணும். கழிச்சிட்டோம் அப்படின்னா 3 0.0. இப்போ 0.03 ப்ளஸ் 1 அடித்தோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும், 1ல் இது 1ன்னு இல்லாமல் மாற்றிக்கோங்க, நம்பர்லாம் மாற்றிடுங்க, ஒரு 100ஆல் பெருக்கிடுங்க. ஓகேவா? அப்போது 100 மைனஸ் 40 பை 3 ப்ளஸ் 1. புரியுதா? எல்லாத்தையும் 100ஆல் பெருக்கிடுங்க. இதை 100ஆல் பெருக்கிட்டோம் அப்படின்னா இன்ட்டு 100, ஸோ 100. இதையும் 100ஆல் பெருக்கிட்டோம் அப்படின்னா 100னா 2 0 இருக்கா, 2 0 இருந்தால் 0.20 வெளில வந்துடும். ஸோ இது 40. இங்கேயும் 100ஆல் வகுத்துட்டோம், இங்கேயும் 100ஆல் பெருக்கிட்டோம் அப்படின்னா 2 0 புள்ளி வெளில வந்துடும். அப்போ வெறும் 3. ஓகேவா? இப்போ அடிச்சிருங்க. 100ல் 40 போணுச்சுன்னா 60. 60 பை 3 ப்ளஸ் 1. 1 3 3 23 6 20. அப்போ என்னோட ஆன்சர் என்னது, 20 ப்ளஸ் 1 21. என்னோட ஆன்சர் 21. என் கிடச்சிருச்சு நமக்கு. இப்போ அப்புறம் நமக்கு என்ன வேணும், டோட்டல் சம் வேணும் இல்லையா? என்ற தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு கூடுதல் வேணும். ஆனால் இந்த சம்மில் நமக்கு பாருங்கள் எல்லாமே இருக்குது, ஏ இருக்குது, எல் இருக்குது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எண்ணும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி 3 டேர்முமே நம்ம கையில் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த 2வது ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். சரியா? ஆன்சர் சீக்கிரம் கிடச்சிரும். எஸ்என்ஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த ஃபார்முலாவில் வேல்யூவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 21/2, ஏ என்னது 0.40, எல் என்னது 1. அப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 21 இன்ட்டு 1.40/2. இது ரெண்டையும் அடிச்சிடலாமா, 0.7. ஓகே. இப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டையும் பெருக்கணும். அப்போ 21 7ஆல் பெருக்குனா 7, 7 14. ஒரு டிஜிட் தள்ளி தானே புள்ளி இருக்குங்க. அப்போ இங்கேயும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வருது, எஸ்என்ஸ் ஈக்குவல் டு 14.7. ஓகேவா? நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாரும் லைக் போட மாட்டீங்க. லைக் போட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டைப் 2 புரிஞ்சு தானே. நெக்ஸ்ட்டு டைப் 3. டைப் 3ல் என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு ஏ மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. இங்கே பாருங்கள், இந்த தொடர் கொடுத்துருக்காங்க, இல்லை ஏ இருக்குது, கொடுத்துருக்க முதல்ல எழுதிக்கலாம். A1 கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 190 கிடைக்கும். பாருங்கள், வேறு எதுவுமே கொடுக்கல, ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க. இந்த தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 190 கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்லேயும் கொஸ்டின் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, எஸ்என்னே கொடுத்துட்டாங்க டேரெக்டாக. ஸோ ஏவும் எஸ்என்னும் கொடுத்துருந்தா இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எஸ்என் இருக்கா, எஸ்என் என்னது 190. எஸ்என்னுக்கான ஃபார்முலா என்னது, n/2. இந்த தொடர் முதல்ல செக் பண்ணிக்கோங்க. இந்த தொடரில் எல்லும் கொடுத்துருந்தாங்க, அதாவது கடைசி உறுப்பு, ஃபார் எக்ஸாம்பிள் கடைசி உறுப்பு சம் 10 அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா n/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து எல் கொடுக்கல அப்படின்னா நம்ம இன்னொரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு டி ஈக்குவல் டு 190. ஏ வந்து 1, எஸ்என் வந்து 190, டி என்னது, டி வந்து 5 - 1 4. இப்போ நம்மக்கிட்ட எல்லா வேல்யூவும் இருக்குது. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என் வந்து என் தெரியாது இல்லையா, என் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, மீதி வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இந்த 2 வந்து இங்கே டினாமினேட்டரில் இருக்கா,
இந்த 2வை ஃபஸ்ட்டு அங்கே மல்டிப்ளை பண்ணி விட்ருங்க. அப்போ n இன்ட்டு 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்னது 1 ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டியோட வேல்யூ எவ்வளோ 4 ஈக்குவல் டு 190 இன்ட்டு 2. அடுத்து இந்த இப்போ என்ன பண்ணலாம், இந்த எண்ணால் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த 4ஆலே உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகே, எல்லாத்தையும் ஒரே ஸ்டெப்பில் பண்ண முடியாது, அதனால் எண்ணை இப்போதைக்கு வெளில வச்சுக்கோங்க. 2 ப்ளஸ் இதை மட்டும் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 இன்ட்டு n 4 இன்ட்டு மைனஸ் 1 4 இன்ட்டு n 4n 4 இன்ட்டு மைனஸ் 4 ஈக்குவல் டு 380. ஓகேவா? இப்போ இந்த இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்னாகும்? ஓகே, இதில் பாருங்கள், இது -4 இருக்குது, இது +2 இருக்குது. அப்போ இதை முதல்ல சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ டிஃப்ரென்ஸ் சைனை சப் பண்ணணும். எது பெரிய நம்பர்? 4 தான் பெரிய நம்பர். அப்போ ஆன்சர் என்ன வரும்? n இன்ட்டு 4n மைனஸ் 2 ஈக்குவல் டு 380. இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4n² மைனஸ் 2n மைனஸ் 380 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இதை 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பை 2. அப்போ என்ன கிடைக்கும்? 2n² மைனஸ் n மைனஸ் 190 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடச்சிரும். ஓகே, இது நார்மல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தானே. இதை சால்வ் பண்ணோம், என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எனக்கு 190 வேணும். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -380 வேணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு -1 வேணும். ஓகே, இதோட ஃபேக்டர்ஸ் என்னவாக இருக்கும்? 20 இன்ட்டு 19 இது ரெண்டே பெருக்குனா என்ன வந்துடும்? 380 வந்துடும். ஓகே, ஆட் பண்ணும்போது -1 வேணும். அப்போ பெரிய நம்பரில் மைனஸ் போட்டுருங்க. அப்புறம் n² முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? ஒரு 2 இருக்குது. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணிட வேண்டியதான். 2/2. அப்போது இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ ஆன்சர் என்ன வருது? -10. ஓகே, ஸோ ஃபைனல் ஆன்சர் எழுதிடலாமா? n - 10 இன்ட்டு 2n + 19 ஈக்குவல் டு 0. இதை சால்வ் பண்ணால் n = 10ன்னு ஒரு ஆன்சர் வருது. n = -19/2 அப்படின்னு இன்னொரு ஆன்சர் வருது. ஆனால் n எப்போ எப்படி இருக்கும்? n பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கும். இங்கே எப்படி இருக்குது? n நெகட்டிவ் நம்பராக இருக்குது. ஸோ இது நாட் பாசிபிள். தேர்ஃபோர் என்னோட சொல்யூஷன் என்னது? 10. ஓகேவா? இந்த 3 மெத்தடில் தான் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்லேருந்து கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? இப்போது இந்த ஒரு சம்மை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த கொஷின் என்னது? ஃபைண்ட் த சம். நான் என்னெல்லாம் கொடுத்துருக்கேன்? ஏ கொடுத்துருக்கேன், எல் கொடுத்துருக்கேன். ஏஎல்னா டைப் 2, ஏ இருக்குது, எல் இருக்குது. அப்போது இதில் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு n என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறமா தான் என்ன கண்டுபிடிக்கணும்? எஸ்என் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு யார் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ நான் அந்த ஆன்சரை பின் பண்ணிடுறேன். ஓகேவா? தேங்க்யூ.